வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் ஈரல் பெப்பர் ஃப்ரை, மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீக்ரெட் டிப் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்திருக்க டீஸ்பூன் வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். சோம்போட அரோமா வரும். சோம்போட பெப்பரோட அரோமா வரப்போ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துருங்க. இல்லைன்னா கருகி போயிடுச்சு அப்படின்னா ஃப்ளேவர் வந்து மாறிடும். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக ஆனால் போதும். சோம்போட வாசனை வந்து வரும். அப்போ நீங்கள் எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இப்போ இதே பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 1 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கினா போதும். இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி எடுத்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரோமா வர அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வைக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா வந்து 2ஆக கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதுக்கப்புறம் பெப்பர் ஃப்ரைக்கெலாம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நான் ஈரல் வந்து ஒரு 300 கிராம் ஈரல் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஈரலில் லாஸ்ட்டாக கழுவும் போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்திருப்பேன். அதனால தான் நான்வெஜ் எல்லாத்துலேயுமே வந்து நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறம் தான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டுட்டு நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலா படுற அளவுக்கு கலரி விட்டுட்டு ஈரல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் ஈரலோட வேகிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வரும். இப்போ இதில் ஈரல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம வச்சுருக்க ஈரல் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதுதான் வந்து தண்ணியோட அளவு. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் சமைச்சாலும் இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். தண்ணியெல்லாம் வற்றி அப்போ தான் வேகும் ஈரல். மட்டனோட ஈரல் எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி பக்குவத்தில் தான் பண்ணணும். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மிளகும் சீரகத்தையும் ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சீக்ரெட் டிப் வந்து சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா கடைசியாக பெப்பரும் சீரகமும் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு லைட் மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு வேக விட்டுருங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் இது கூட நல்லா மிங்கிள் ஆகி ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
மூடி போட்டு வேக விட்டுருங்க. வெங்காயம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அதாவது ஒரு நல்ல கிரேவி டெக்ஸ்சர்ல கிடைக்கும் இல்லையா? ஒரு இனிப்பு கலந்த சுவையோட அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பெர்ஃபெக்ட்டா ஈரல் பெப்பர் ஃப்ரை சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ண விட்டதுக்கப்புறம், இப்ப இது கூட கொத்தமல்லி தழையும், கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது கூட ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பாடு, ரசம், ஈரல் ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாம்பாரோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதே மாரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும், ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.